அண்ணே, நீங்க எங்க இங்க? நீ பாருக்குள்ள போகும்போதே பார்த்துட்டமா. அவர்கிட்ட நீ உள்ள பேசிட்டு இருந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு தாமா இருந்த. ஓ, வளையல திருநது அவர் தானே தெரிஞ்சிருந்தோம். எப்படிமா உன்னால சும்மா இருக்க முடிஞ்சது? முதல்ல அதிர்ச்சியா தானே இருந்துச்சு. ஆனா எப்போ அவரு காவேரி அக்காவோட புருஷன்னு தெரிஞ்சதோ அப்பவே நான் நடந்ததெல்லாம் மறந்துட்டேன். எங்க அம்மா வளையல காவேரி அக்கா கையில பார்த்ததும் முதல்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் அப்புறம் சந்தோஷமா தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க தான் புருஷன் முதல்ல வாங்கி கொடுத்த கிஃப்ட்னு என்கிட்டயே வளையல காட்டி சந்தோஷப்பட்டாங்கன்னு. அந்த சந்தோஷம் கெட்ட கூடாதுன்னு நான் நினைச்சேன். அது மட்டும் இல்ல, வளையல் அக்கா கையில தானே இருக்கு. நான் போட்டுக்கிட்டா என்ன, அவங்க போட்டுக்கிட்டா என்னன்னு நான் விட்டுட்டேன். 10 பவுன்மா. இந்த காலத்துல யாருமே அப்படி விட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவர் உன்னை அடிச்சு போட்டு திருடிட்டு போயிருக்காருமா. இதோ பாருமா, உன்னோட மனசு யாருக்கும் வராதுமா. அந்த ஆளெல்லாம் என்ன மனுஷனே தெரியல. நீ அவரை மன்னிச்சு விட்டும் கூட கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம நடந்துகிட்டாரு. உன் மேல வாயில சொல்லவே கூசுற குற்றச்சாட்டெல்லாம் உன் மேல சொல்லி அசிங்கப்படுத்தி வீட்டை விட்டு விரட்ட பார்த்திருக்காரு. நான் கூட திரு இவரை அடிச்சதை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டேன். ஆனா இப்ப சொல்றமா, அது தப்பு இல்ல. இனிமே பழச பத்தி எல்லாம் பேசி என்ன ஆக போகுதுன்னு. எப்படியோ அவர் வீட்டுக்கு வந்து காவேரி அக்கா சந்தோஷமா இருந்தாலே போதும். அண்ணே, தயவு செஞ்சு இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லிடாதீங்கன்னு. நடந்த எல்லாத்தையும் இங்கே மறந்துருங்க. இந்த வளையலால இன்னொரு பிரச்சனை வேண்டாம் ப்ளீஸ்ண்ணே. சரி வாங்க போலாம். வர. என்ன திமிரா? கூப்பிட கவனிக்காம அலட்சியமா போற? இல்லங்க, நீங்க கூப்பிட்டதை நான் கவனிக்கல. பொய் சொல்லாத. நான் இவ்ளோ பக்கத்துல இருந்து கூப்பிடுறேன், உனக்கு கேக்கலையா? இல்ல, அது வேற ஏதோ யோசனை. பெரிய அமெரிக்கா பிரசிடென்ட் அப்படியே யோசிக்கிறாங்க. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ ஓவரா தான் போயிட்டு இருக்க. அந்த சுமங்கலி பூஜையில உன் காலை என்ன கழுவ வச்சிட்டல, அதுல இருந்து திமிரா தாண்டி இருக்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க கூப்பிட்டது நிஜமாவே காதுல விழல. சரி, எதுக்கு கூப்பிட்டீங்க? என்ன வேணும்? நீ ஒன்னும் செஞ்சு கிழிக்க வேண்டாம். மகா, என்ன மகா, என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அவ கோவமா அவ்வளவு சத்தமா பேசிட்டு போறா, நீ ஒண்ணும் இல்லன்னு சொல்ற? இல்லம்மா, அவங்க எப்பவும் போலதான் பேசினாங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க போங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். எவ்ளோ திமிரு அந்த வேலைக்காரிக்கு! வேணுனே என்ன இன்சல்ட் பண்றா. இவளை இப்படியே விடக்கூடாது, ஏதாவது பெருசா செய்யணும். மகா, இந்த வைர வேலை எடுத்துட்டு போய் பத்திரமா பீரோல வச்சிருமா.
ஹே மகா, உன்னை வீட்டை விட்டு அனுப்ப என்னெல்லாம் பிளான் பண்ண, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஆனா இப்ப சரியான சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த வைரவேல் விஷயத்த உனக்கு எதிராவே திருப்புறேன்டி. இது நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும். ஏய் மகா, என்னையா எதிர்த்து பேசுன? எல்லாரும் இங்க வேலையில மும்முரமா இருக்காங்க. இதுதான் சரியான நேரம். திரு எப்படி இந்த கல்யாணத்தை நடத்துறான்னு பாரு. ஏதோ வெறும் சடங்கு சம்பிரதாயமா செய்ய நினைக்காம உண்மையாவே ஏழை ஜோடிங்களுக்கு உதவியா இருக்கணும்னு எல்லாம் பார்த்து பார்த்து செய்யறான். ஏய் மகா, இப்ப இந்த வைரவேல் காணாம போச்சுன்னா எல்லாருமே டென்ஷன் ஆயிடுவாங்க. இத கொண்டு வந்து பீரோல வச்சது நீதான்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால முதல்ல உன்கிட்டதான் கேட்பாங்க. அடுத்து இந்த கல்யாணமே நிக்க போற அளவுக்கு பிரச்சனை பெருசாகும். அப்போ யாரும் உன்னை சும்மா விட மாட்டாங்க. இருக்குடி உனக்கு. சக குடும்பமா ரோக நட்சத்திரமா. தம்பி, தம்பதிகளுக்கு மாலை எடுத்து கொடுங்க.